ஹாய், முதல்ல டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் வரப்போகிற ஸ்கூட்டர் கிட்டு ஒரு அப்ரூவ்டு கிட் கிடையாது. பட் அப்ரூவல் ப்ராசஸில் இருக்குது. ப்ராசஸ் முடிஞ்சு அப்ரூவல் வந்த உடனே நானும் அதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இன்ஹவுஸில் அவங்க ஒர்க் ஷாப்பில் இந்த கிட்டை இன்ஸ்டால் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இது மற்றவங்களா இருந்தால் இந்த ப்ராசஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக காட்டுவாங்களான்னு தெரியல. பட் நம்ம நண்பர் ஃப்ரெண்ட்லியாக ஓப்பனாக இருந்ததுனால தாராளமாக நம்மளுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த கிட் அன்பாக்சிங்லேருந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ்லாம் இருந்தது நான் பார்த்ததில். ஸோ இந்த கிட்டோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதுலேருந்து உள்ள ஒவ்வொரு காம்பனண்ட்டாக என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். ப்ளஸ் அதை எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்றதும். ஸோ இது ஆக்டிவாக்கு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும்ன்ட்டு கிடையாது. ஏவியேட்டர் அண்ட் மற்ற வெஹிக்கிள்ஸ் மற்ற மாடல்ஸ்க்கும் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி புது டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அதில் இன்கேஸ் இப்போ இந்த கிட் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விற்கிறாங்கன்னா கூட, இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா கூட, அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ப்ராஃபிட்டை விட அவங்க பண்ணுற R&D, அந்த ப்ராடக்ட் டெக்னாலஜி வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஆகக்கூடிய செலவு அண்ட் அந்த டைமு அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இது வந்து இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க, அதில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப இந்த அவங்களோட அந்த R&D அண்ட் அவங்க போட்ட டைம் எஃபர்ட்டு, அவங்களுக்கு இந்த ட்ரையல் அண்ட் எரர்ஸு அதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டமும் அந்த எவ்வளோ சாக்ரிஃபைஸ், எவ்வளோ டைம் அண்ட் இது ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு புரியும். ஸோ இதை வந்து நம்ம லாப நோக்கத்தோடு பார்க்குறது கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இந்த டெமோவில் நீங்கள் பார்க்க போகிற அந்த சீனியர் டெக்னீஷியன் வந்து அந்த ஏஜில், இப்போ இந்த ஏஜில் வந்து அவர் இந்த புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறது, இதுக்கு அவர் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, இதுக்கெல்லாமே வந்து நம்மளும் அவரை என்கரேஜ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெல்கம் டு கிரீன் டெக்ஸன். நல்லா ரைஸ் பண்ணி ஓகே. ஸோ இப்போது வந்து எலக்ட்ரிக் மாறணுன்னா என்ன பண்ணணும்? So DC-DC converter, the hybrid throttle. So relay out of this relay. Connectors, bolt nut. Okay. So kittu ku ella bolt nut connectors ellame idhu. Okay, main part. ஸோ இதுதான் வந்து மெயின் ஹப் தான். ஓகே, கண்ட்ரோலர் வித் ரீஜன் வேணும். ஆமாம், ரீஜன் வேணும். 48 to 60 வோல்ட் வரும். 72 பண்ணலாம். 72 பண்ணுவோம். பட் ஆனால் 60 வரைக்கும் தான் இது வந்து ஓகே. ஸோ இவ்வளோ தான் இல்லை கிட் அவ்வளோதான். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ இப்போது இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு டோட்டலாக கிளாம்ப்ஸ் எல்லாமே செட்டாக வந்துடுது. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வீலோட பேக்கில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் இதில் திருப்பி ஏதாவது ஒர்க் பண்ண வேண்டியிருக்குமா? இல்லை அவ்வளோதான். இதை வந்து வீலில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. 2 பிளேட், இது செப்பரேட் பிளேட்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒரு பிளேட் வந்து வீலில் போய்டும், ஒரு பிளேட் வந்து மோட்டரோட இருக்கும். ஸோ ரெண்டுமே போல்ட் போட்டு
இது ரெண்டுத்துமே சுற்றி போல்ட் போட்டால் ஓகே. இது எல்லாமே அலுமினியம் தானே? ஆமாம், எல்லாமே அலுமினியம். ஸோ ஹீட் டிஸ்பேஷன் பெட்டராக. ஸோ ஒரிஜினாலிட்டிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எந்த ஆல்ட்ரேஷனும் கிடையாது. அப்படியே இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 1 hour 2 hours ஃபிட் பண்ணிடலாம். உங்களுக்கு டைமே வேணாம் அப்படின்னா 1 hourலேயே கட்டிக்கலாம். ஸோ எனி டைம் ஃபிட் பண்ணிக்கலாம், எனி டைம் டிட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஃபிட் பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் ஒரு 1 hourல மாட்டிக்கலாம். 1 hour கழட்டுறதுக்கும் 1 hourலேயே போகலாம். ஓகே, வேறு எந்த இதுவுமே கிடையாது. சூப்பர். ஸோ இப்போ இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ வரும்? இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 7 kgs வரும். ஈஸியாக தான் இருக்கும், சூப்பர் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ 7 + இது எல்லாமே சேர்த்து ஒரு 8 kgs வரும் அப்ராக்சிமேட். ஓகே. ஸோ பேட்டரி நம்ம இஷ்டம், நமக்கு எவ்வளோ ஏஜ் பேட்டரி இல்லை, நம்ம எவ்வளோ இஷ்டம் சொல்ல முடியாது. அந்த சீட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 64 volt 28. அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக. அதாவது இப்போ இந்த கிட்ல வரையில ப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம அடிஷ்னலாக பண்ணுறது. அவங்க வந்து இதில் வந்து உங்களுக்கு மோட் ஸ்விட்ச்லாம் கொடுக்கல, ஸ்பீட் மோட்லாம் அவங்க கொடுக்கல. நம்ம அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். பட் இதில் வரையில வராது, தனியாக நம்மளா பண்ணுறது அது. ஓகே. பட் இப்போ இந்த கண்ட்ரோலர்ல அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. இந்த கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் உங்களுக்கு நீங்கள் நியூட்டன் மீட்டர் எல்லாமே ஸ்பீடு அந்த இதெல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். டார்க் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 8 கிலோ ப்ளஸ் பேட்டரி எவ்வளோ கிலோ? பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 kgs வரும். அவ்வளோதான். ஆமாம். எவ்வளோ 1.5 கிலோ? ஆமாம், 1.5 கிலோ. ஏன்னா உங்களுக்கு 60 volt 24 Ahல உங்களுக்கு 1550 watts வரும். இந்த கிட்டு ப்ளஸ் பேட்டரி எவ்வளோ வெயிட் வரும்? ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 22 kgs வரும். பரவாயில்லையே. ஒரு நார்மல் ஒரு பேட்டரியோட வெயிட்டே அவ்வளோ வந்துடும் நார்மலாக எலக்ட்ரிக். ஆமாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இது நீங்கள் போர்ட்டபிளாக தான் வச்சு கொடுப்போம். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் மேலே எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸ் வேணும் எனக்கு, இப்போ எனக்கு பெட்ரோலில் போய்க்கிறேன் நான், ஸோ எனக்கு அந்த இடத்துல வேணும் அப்படின்னா நீங்கள் பேட்டரி அழகாக எடுத்து வேற வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி இல்லை எனக்கு டபுள் பேட்டரி போடுற மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம அதுவும் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று, உங்களுக்கு வேற ஸ்பேஸ் அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எனக்கு ஃபுல்லாகவே பேட்டரியிலே போகிற மாதிரி எனக்கு ஒரு 100 kilometers ரேஞ்ச் வேணும். ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டரி. இப்போ இந்த ஸ்பேஸ் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஸ்பேஸ் கிடையாது பேட்டரி வைக்கிறதுக்கு. ட்ரையல் தான் இது. ஸோ பிசிபி வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். எம்சிபி. ஆமாம், எம்சிபி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஸ்டாண்டர்ட் ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ கூட இதை பற்றி பேசியிருந்தோம். ஆமாம், இந்த நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இது வந்து நம்ம சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன பிளான்னா, ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்னன்னா, இவ்வளோ பெரிய டேங்க் வந்து நமக்கு யூஸ் பண்ண போகிறது. நம்ம ஹைப்ரிடான்னு போகிறதுனால பேட்டரியை வந்து ஃபுல் எக்ஸ்டெண்டட் பேட்டரியாக வச்சு ஒரு வீடியோ போடலாமா? கண்டிப்பாக போடலாம். சூப்பர். அது எல்லா மக்களுக்கும் வந்து இது ஒரு புது விஷயமா இருக்கும். ப்ளஸ் இது வேற எங்கேயுமே அவங்க பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம். இது வந்து ஸ்டாண்டர்டு. இது வந்து எப்போ வேணால் வந்து ஒரு ஹாஃப் டேல மாட்டிட்டு போயிட்டே இருக்கு சொன்னாங்கன்னா நம்ம ஹாஃப் டேல உடனே கிட்ட கூட பண்ணிடலாம். இப்போ நீங்கள் மாட்டி கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பாக. ஆமாம். அந்த பேட்டரி வந்து சார்ஜாக இருக்குமா? சார்ஜ். ஆமாம், சார்ஜ் எல்லாமே சார்ஜ் போட்டு தான் வைக்கணும் இப்போ. ஓகே, சரி ப்ரோ. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 10 o'clock நான் வரேன்னு நினச்சிக்கோங்களேன் உங்ககிட்ட. ஒரு 12 o'clock ஒரு 1 o'clock நான் எலக்ட்ரிக்கில் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? கண்டிப்பாக. நீங்கள் அதாவது ஒரு 1 day பிஃபோர் நாளைக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வண்டி கொண்டாந்து கொடுக்கையிலே உங்களுக்கு ஃபுல்லி சார்ஜ் போட்டே கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. வரும்போது பெட்ரோலில் வரலாம், போகும்போது எலக்ட்ரிக்கில் போயிடலாம். கண்டிப்பாக. சூப்பர். கழட்டுறப்ப இதில் ஏதாவது கிராக்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபைபர் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர், அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ இதுக்கு ஃபைபர் வந்து நல்லாவே கிராக்காக இருக்கும். ஆமாம். அதனால தான் இப்போ நம்ம அது சரி பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ இங்கே இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இப்போ பக்காவாக இப்போ வந்து சீல் பண்ணியாச்சு. இதுக்கு எவ்வளோ ப்ரோ வருது இந்த மாதிரி கிராக் ஆனதுக்கு? இந்த இது வந்து நம்ம வெளியே கொடுத்து பண்ணோம், 250 ஆச்சு இது. ஓகே, 250 டோட்டலாக சரி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. சார், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இந்த லைனில்? 77 கடை மாமூல். அப்போ ஆட்டோ கிளினிக். அப்போ எங்கே சார் இருந்தீங்க அந்த உங்கள் ஷாப்பு இது ஒர்க் பண்ணுறது? பஸ்ஸில் ரோட மாமரம். இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எந்த மாதிரியான ஃபால்ட்லாம் பண்ணியிருக்கீங்க? எந்த மாதிரியான சர்வீஸ் பில்டிங்? சைனா வண்டிங்க ஃபுல்லாக கைட்டு அவங்களுக்கு சில ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நாங்கள் சரி பண்ணி நம்ம தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் பண்ணியிருக்கோம். சைனா, அதாவது சைனா வண்டியில் ஃபால்ட்லாம் நிறையா வரும். ஃபால்ட் இல்லை, அவன் வந்து ஒரு ஸ்லாக் ஒரு நல்ல ஒரு டிசைன் சொல்ல முடியாது. ஆனால் அதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது.
அந்த ஸ்லாக்கில் கரெக்ட் பண்ணி நம்ம தகுந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பைக்குன்றது கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் மேலே போக முடியாது. நம்ம இந்த மாதிரி பெட்ரோல் டு எலக்ட்ரிக்காக மாற்றுறோம். நமக்கு வந்து நம்ம எவ்வளோ தலைவனா வண்டியில் போகலாம் இல்லையா? ஓகே. ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் கம் எலக்ட்ரிக் இருந்தால் வண்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே வேணால் போகலாம். இது இப்போ எலக்ட்ரிக் பைக்குன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போய் திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். அது தாண்டி போக முடியும். இல்லாட்டி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போய் சார்ஜ் போடணும், வெயிட் பண்ணணும். அது வந்து வெயிட் பண்ணணும். அது சாத்தியம், ப்ராக்டிக்கலாக அது கஷ்டம். ஓகே. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஹைப்ரிட் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ நான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரத்தில் நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க? கரெக்டாக வந்து மெட்டீரியல்னா என்ன ஒரு 2 or 3 hours. அவ்வளோதானா? ஓ, அவ்வளோதான். அவ்வளோதான். மாட்டிட்டு மாட்டுறாங்கல்ல ஒன்றும் தனியாக ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. ஆமாம், இப்போ தனியாக எல்லாம் கிடையாது. வீட்டை மாட்டுறது அது அப்படியே அதை வைப்போம். அவ்வளோதான். அது பெட்ரோல் ஓடி பார்த்து பெட்ரோல் ஓடி பார்க்கணும். யூடியூப்ல போடுறதுக்காக வீடியோ அதே இவன் சொல்லிடு நான் சொல்லுனதா இல்லைடா கலர் ஒரே கலரா பிளாக் தான் சொல்லணும். ட்ரெயின் தரேன்.
கொடுத்தா தான் நான் அப்படியே மாட்டேன். சரி. டைட் பண்ண அவங்க உட்காந்துடும். வரலையா? இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் இருக்குங்க. ஆமாம், இது பிரைமரியாக கண்டிப்பாக வந்து இதை மெயினாக வச்சு ஒன்று வந்துட்டாங்க சோறு கூட கண்டிப்பாக 10 நிலமை தான். இன்னும் நாள் போனோம் இதில் நிறைய நெல் நிறைய விஷயம் கற்றுக்கணும். 18 வயசில் ஐஐசிட்டு இங்கே வில்லாத்து ஒரு கம்பெனி இந்த வீரோட சட்டமாக எந்த வந்து எது ஆக்சிடென்ட் அப்படியே சேப்பட்டு இது வந்து நான் பண்ணேன். பெட்ரோல் ஆன் பண்ணிடுவோம். அந்த இடமா இப்போ இது ஆன்லைன்தா? ஓகே ஓட்டுங்களா? ஆமாம். இது ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஓடாது. ஓகே. அதாவது இது ஆன் பண்ண உடனே ரிலே ஆன் ஆகுமா? ரிலே ஆன் ஆகிடும். ரிலே ரிலே அப்போ சவுண்ட் வந்தா இருங்க. ஆஃப். ஓகே. ஆன் சவுண்ட் வச்சு பண்ணும். ஓகே. இது வந்து ஆட்டோ சுவிட்சுன்னு சொல்லலாம். இந்த புஷ் பட்டன் ஆகுதுன்னா ரிலே கரண்ட் போய் ரிலேலேருந்து மெயின் கரண்ட் மோட்டர் பார்க்கலாம். ஓகே. பாஸ் ஆனோன்னா இது ஓடும். ஸோ இப்போ இது பட்டன் ஆன் பண்ணோடனே ரிலே ஆன் ஆகிடும். எல்லாமே டோட்டலாக ஆன் ஆகிடும் சிஸ்டம். இல்லை, இப்போ அவங்க புஷ் பட்டன் ஆனில் இருக்கா பாருங்க. நீங்கள் என்ன எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. சரி, ஓகே. இப்போ வேண்டாம். ரைஸ் பண்ணால் இன்னும் பயங்கரம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் சில ரொம்ப சுவாரஸ்யமான புது பைக்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்டடான ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன் டெக் நண்பன்.